நம்ம ஒரு புத்தகம் படிக்கும்போது வெறும் தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அதுக்கு மேல ஒரு விஷயம் நடக்குது. அதாவது நம்ம படிக்கிற ஒவ்வொரு வரியும் நம்ம மூளையோட கட்டமைப்பையே மாத்தி அமைக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இது எப்படி சாத்தியம்னு நியூரோ சயின்ஸ் பார்வையில விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. எல்லோன் மஸ்க் புத்தகங்களை படிச்சுதான் ராக்கெட் சயின்ஸையே கத்துக்கிட்டார். வாரன் பஃபே இன்னிக்கும் கூட ஒரு நாளைக்கு 500 பக்கங்களுக்கு மேல படிக்கிறார். பில் கேட்ஸ் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 50 புத்தகங்களையாவது படிச்சு முடிச்சிடுறார். இவங்க எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது வெறும் அறிவு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ஒண்ணு. அது என்னவா இருக்கும்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மூளைக்குள்ள தினமும் ஒரு போர் நடந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் புத்தகம், இன்னொரு பக்கம் நம்ம ஸ்மார்ட் போன். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 விஷயத்துக்கும் நம்ம மூளை முற்றிலும் வேற வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுது. நீங்க சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு யோசிங்க. உங்க கவனம் வெறும் 8 வினாடிக்கு சுருங்கிடுது. ஒரு சின்ன டோபமைன் ரஷ் கிடைக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தது எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. ஆனா அதே நீங்க ஒரு புத்தகத்தோட அமைதியா உட்காரும்போது மொத்த ஆட்டமே மாறுது. உங்க மூளை ஆழமா சிந்திக்க ஆரம்பிக்குது. மைட்டி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. தொடர்ந்து படிக்கிற பழக்கம் உங்க கவனத்தை நிரந்தரமா 50% அதிகரிக்குதாம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். தற்காலிகமா இல்ல, நிரந்தரமா. இப்ப பாருங்க, இதுதான் விஷயத்தோட மையம். நம்ம மூளைக்குன்னு ஒரு சிஇஓ இருக்கார். அவர்தான் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். நம்ம ஒரு விஷயத்த ஆழமா படிக்கும்போது இந்த பகுதி அப்படியே லைட் போட்ட மாதிரி ஆக்டிவேட் ஆகுது. சிக்கலான முடிவுகளை எடுக்கிறது, பிரச்சனைகளை தீர்க்கிறதுன்னு எல்லா முக்கியமான வேலைகளையும் பார்க்கறது இவர்தான். சோ ஒவ்வொரு தடவையும் நீங்க புத்தகத்துக்கு பதிலா போனை கையில எடுக்கும்போது நீங்க ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறீங்க. உங்க மூளைய கவனிச்சுதலுக்கு பழக்கப்படுத்த போறீங்களா, இல்ல ஆழமான அறிவுக்காக தயார்படுத்த போறீங்களா? உங்க மூளை எப்படியும் மாறிட்டே தான் இருக்க போகுது. கேள்வி என்னன்னா, எந்த திசையில மாறப்போகுது? சரி, இப்போ வாசிப்போட ஒரு மறைக்கப்பட்ட சக்தி பத்தி பார்க்கலாம். இது பல ஆராய்ச்சியாளர்களையே ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம். குறிப்பா புனைக்கதைகள், அதாவது ஃபிக்ஷன் படிக்கிறது மத்தவங்களோட பழகுற நம்ம திறனை அதிகரிக்குதாம். நீங்க ஒரு நல்ல நாவல் படிக்கும்போது உண்மையில என்ன நடக்குது? நீங்க அந்த கதையில வர்ற ஒரு கதாபாத்திரத்தோட மனசுக்குள்ளேயே ஒரு பயணம் செய்றீங்க. அவங்களோட பயம், ஆசை, நோக்கங்கள் எல்லாத்தையும் உணர்றீங்க. இததான் நரம்பியல் விஞ்ஞானிகள் தியரி ஆஃப் மைண்ட்னு சொல்றாங்க. இது ஒருத்தரோட மனச படிக்கிற சக்தி மாதிரி தான்னு வச்சுக்கோங்களேன். ஆக நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நீங்க ஒரு கடை புத்தகத்தை படிக்கும்போது நீங்க வெறும் பொழுதுபோக்குக்காக படிக்கல. இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய புதிரான மற்ற மனிதர்களை புரிஞ்சிக்க உங்க மூளைக்கு நீங்களே பயிற்சி கொடுக்கறீங்க. ஹார்வர்ட்ல செஞ்ச ஒரு ஆய்வுல தொடர்ந்து புனைக்கதைகள் படிக்கிறவங்க உணர்ச்சிசார் நுண்ணறிவுல, அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல மிக சிறந்து விளங்குறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில வெற்றியை தீர்மானிக்கிறதுல ஐக்யூவை விட ஈக்யூக்கு தான் பெரிய பங்கு இருக்கு. அடுத்ததா அறிவு எப்படி கூட்டுவட்டி மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். வாரன் பஃபெட்டோட பார்ட்னர் சார்லி மங்கர் மென்டல் மாடல்ஸ், அதாவது மன மாதிரிகள்னு ஒரு அருமையான கருத்தை முன்வைக்கிறார். அப்படின்னா என்ன? மன மாதிரிகள் என்றது இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்க உதவுற சில கருவிகள் மாதிரி. உங்ககிட்ட எவ்வளோ விதவிதமான கருவிகள் இருக்கோ அவ்வளோ சிறப்பா உங்களால ஒரு பிரச்சனையை அணுக முடியும். உதாரணத்துக்கு, நீங்க தத்துவம், பொருளாதாரம், உயிரியல்னு பலதரப்பட்ட துறைகளை படிக்கும்போது உங்க மூளை அது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னு இணைக்க ஆரம்பிக்கும். ஒரு துறையில படிச்ச விஷயம் இன்னொரு துறையில இருக்கிற ஒரு பெரிய புதிருக்கு விடையா அமையும். மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு தொடர்பை நீங்க கண்டுபிடிப்பீங்க. இதுதான் வாசிப்போட உண்மையான மேஜிக். வாரன் பஃபெட் சொல்ற மாதிரி அறிவு கூட்டு வட்டி மாதிரிதான். அது மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா வளரும். புத்திசாலிங்க பொறக்கும் போதே அறிவோட பொறக்கறதில்ல. அவங்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அந்த அறிவை சேமிச்சு வைக்கிறாங்க. வாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா அறிவியலுக்குள்ள போவோம். வாசிப்பு எப்படி உங்க மூளையோட அமைப்பையே நேரடியா மாத்துதுன்னு பார்க்கலாம். நம்ம மூளை ஒரு கல்லு மாதிரி நிலையானது கிடையாது. அது ஒரு ஈரமான களிமண் மாதிரி. நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி அது தன்னைத்தானே மாத்திக்கும். விஞ்ஞானிகள் இதன் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா உங்க மூளைய நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். இத இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க மூளைய கொஞ்சம் ரோடு மட்டும் இருக்கிற ஒரு சின்ன நகரமா கற்பனை பண்ணிக்கோங்க. அங்கே டிராஃபிக் எப்படி இருக்கும்? ரொம்ப மெதுவா, நெரிசலா இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் உங்க மூளைக்குள்ள ஒரு புதிய நரம்பியல் பாதைய உருவாக்குறீங்க. சுருக்கமா சொன்னா, அந்த நகரத்துல ஒரு புது ரோடு போடுறீங்க. ஸ்டான்ஃபோர்ட் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வாசிப்பு தான் நம்ம மூளையோட பல பகுதிகளை ஒரே நேரத்துல வேலை செய்ய வைக்குதாம்.
இந்த உதாரணம் விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. ஒரு நகரத்துல எவ்ளோ அதிக சாலைகள் இருக்கோ அவ்ளோ வேகமா நம்மால பயணம் செய்ய முடியும். அதே மாதிரிதான் உங்க மூளையில எவ்ளோ அதிக நரம்பியல் பாதைகள் இருக்கோ உங்க சிந்தனை அவ்ளோ வேகமாகவும் கூர்மையாகவும் திறமையாகவும் இருக்கும். சரி, இவ்ளோ நேரம் வாசிப்பு ஏன் முக்கியம்னு பார்த்தோம். இப்ப எப்படி இதை ஒரு பழக்கமாக்குறதுன்னு பார்க்கலாம். இதோ உங்களுக்கான ஒரு ரொம்ப சிம்பிளான செயல் திட்டம். அடுத்த 30 நாளைக்கே இந்த ஒரு சின்ன பரிசோதனையே செஞ்சு பாருங்க. 3 விதிகள் தான். 1, தினமும் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் எந்த காரணத்துக்காகவும் இதை தவற விடாதீங்க. 2, உங்களுக்கு கொஞ்சம் சவால் கொடுக்கற மாதிரி புத்தகங்களை தேர்ந்தெடுங்க. 3, கதை, அறிவியல், வரலாறுன்னு கலந்து கட்டி படிங்க. முதல் வாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்க மூளை அந்த ஈஸியான டோபமைன் வேணும்னு அடம் பிடிக்கும். ஆனா 2வது வாரத்துல ஒரு மாற்றம் தெரியும். படிக்கிறது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். 4வது வாரத்துல தான் உண்மையான திருப்பமுன்னு வரும். உங்க சிந்திக்கிற விதமே மாறி இருக்கிறத நீங்க உணர்வீங்க. அறிவியல் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லிருச்சு. வாசிப்பு உங்க மூளைய அறிவுக்காகவும் வெற்றிக்காகவும் தயார்படுத்துது. இப்ப கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். உங்க கையில இருக்கிற இந்த சக்தி வாய்ந்த கருவியை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க?